காலங்களில் உங்களுக்கு தெரியும், முருகப்பெருமானுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தினுடைய ஆர்டர், உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு, அதை எதிர்த்து மாநில அரசு தேவையில்லாத மும்பை எல்லாம் இழுத்து மக்களுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பதட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். முருகனுக்கும் நிச்சயமாக நியாயம் எப்பொழுது கிடைக்கும் என்றால், நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுதுதான் திருப்பரங்குன்றத்தில் நாம் தீபத்தை ஏற்ற போகிறோம். அறுவை சுத்தங்களை நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, 10 நாட்கள் கண் துஞ்சாமல் ஒரு வீடாக ஏறி சென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனை எடுத்துச் சொல்லி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான மாற்று என்பதை எடுத்துச் சொல்லி, மதுரையை பொறுத்தவரை 2 அமைச்சர்கள் இருந்தும் கூட உபயோகம் இல்லாத அமைச்சர் அண்ணன் பிடிஆர் கையில 2 வாட்ச் கட்டியிருக்கார், 2 வாட்ச் ஓடல, எந்த வேலையும் செய்ய. மூர்த்தி அவர்களை பொறுத்தவரை கொள்ளையடிப்பதற்காக கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக மதுரையில் ஒரு அமைச்சர் இருக்கிறார், அது மூர்த்தி என்பது உங்களுக்கு தெரியும். மதுரை மாநகர் முழுமையாக மாற வேண்டும்.